தாவேக்காருடைய ஐடி விங் திமுக ஐடி விங்கோட பலமா இருக்கு. திமுக ஐடி விங் கூட அப்படி கிடையாது. எல்லா கட்டிங் பார்ட்டியா இருக்கான் திமுக ஐடி விங். சபரீசனுக்கு அல்வா கொடுக்குறான், ஆதவர்ஜுனாக்கு அல்வாவை கொடுக்க முடியாது. விஜய் கட்சியில பணம் தராம வேலை செய்யறது சோசியல் மீடியால ஒர்க் பண்றாங்களே. திமுக கூட்டணியை உடைத்துக் கொண்டு காங்கிரஸ் வெளியேறுகிறதுன்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டான். பத்திக்கிச்சே ராகுல் போனை போட்டு பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ராகுல் எல்லாம் இணக்கமா இருக்காரு, விஜய் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ராகுல் காந்தி விரும்புகிறார் அப்படிங்கிற செய்தி இல்ல சோசியல் மீடியாவில் ஆதவர்ஜுனா கள்ளலாட்டி கிளப்பி விடுற விஷயம் தான். 40 சீட்டு கொடுத்திருக்குது எது திமுக கூட்டணி, 40 சீட்டு கொடுத்திருக்கு. வேற எந்த மாநிலத்தையும் இல்லாம எங்க இந்தியாவிலே கிடையாது. விஜய் கடுமையான தடுமாட்டத்தில் இருக்க 234 தொகுதியில் நிற்க முடியுமா, நின்றா வெற்றி பெற முடியுமா? இந்த தேர்தல்ல விஜய் தோற்கடிக்கப்பட்டால், எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று தோற்று போனால், ஓபிஎஸ் வந்து தாவேக்கால வந்து கூட்டணிக்காக, அதாவது ஒரு தனியாக இயக்கமா கூட்டணியில் வந்து இணைய போகிறார், டிடிவி இணைய போகிறார். திமுக 2 பேரையும் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. எடப்பாடி ஓட்டை பிரிப்பதற்கான சூத்திரங்களை வகுப்பார்கள். அதுதான் அவருடைய நிலைமை. அதிமுக போன முறை 21ல் 3.5% தான் ஜெயிச்சது. அந்த 3.5% ஓபிஎஸும் டிடிவி நின்னா முக்குளத்தோர்கள் மத்தியில் ஒரு பெரிய எடப்பாடி எதிர்ப்பை விதைக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய திட்டம். இந்த லெட்டர்பேடு 2 லெட்டர்பேடுகளும் திமுகவுக்கு பின்னணியில அண்ணாமலையுடைய யோசனை அதுதான். நீ எப்பாடுபட்டாவது எடப்பாடி வராம பண்ணிருங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் கட்சியில வந்து அடுத்தடுத்து அதிமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுமே இணைவார்கள் அப்படின்னு மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இது சும்மா வெத்தூதா காத்துல ஊதுறாங்களா, இல்ல உண்மையிலே யாராவது வரப்போகிற பெரிய அரசியலாக ஒரு டக்குனு ஜம்பிங் நடக்க போதா? இந்த தேர்தல் நேரத்தை யார் ஜெயிக்க போறாங்களோ அந்த சைடு ஒரு தாவல் நடக்கும் இல்லையா, அப்படி ஒரு தாவல் நடக்க காத்திருக்கிறதா? ஓபிஎஸ் வந்து தாவேக்கால வந்து கூட்டணிக்காக, அதாவது ஒரு தனியாக இயக்கமாக கூட்டணியில் வந்து இணைய போகிறார், டிடிவி இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. டிடிவி ஆரம்பத்திலிருந்தே விஜய்க்கு கூட்டணி மெகா கூட்டணி அமையும் சொல்லிட்டு இருக்கிறார். ஓபிஎஸ் திமுகவா தாவேக்காவான்னு கேட்கிறாரு. திமுகவுக்கு போனால் அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்ததை தான் எடுத்துக்க முடியும். இப்போ தாவேக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியுமா? என்ன நடக்க போகுது சார்? அதாவது தாவேக்காவுடைய ஐடி விங்கு திமுக ஐடி விங்கோட பலமாக இருக்கு. சோசியல் மீடியாவில் 234 தொகுதிகளையும் ஆதவர்ஜுனா ஆளை போட்டு வச்சிருக்காரு. எங்க திமுக ஐடி விங்கில் கூட அப்படி கிடையாது. எல்லா கட்டிங் பார்ட்டியாக இருக்கான் திமுக ஐடி விங்கில். சபரீசனுக்கு அல்வா கொடுக்குறான், ஆனால் ஆதவர்ஜுனாக்கு அல்வாவை கொடுக்க முடியாது. விஜய் கட்சி பல பேருக்கு அல்வா கொடுத்தாலும் விஜய் கட்சியில பணம் தராம வேலை செய்யறதுக்கு சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்றாங்களே நிறைய பேர் இருக்கான். அப்போ இதில் திமுக கூட்டணியை உடைத்து கொண்டு காங்கிரஸ் வெளியேறுகிறதுன்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டான். பத்திக்கிச்சே பல பேர் உண்மை நம்ப, இவனுக்கு அரசியலே தெரியாது. இவனுக்கு 1 கோடி பேர் அதிமுக என்ன அவுத்து போட்டாங்கனாலும் அது அரசியலுங்க அவனுக்கு. திமுக மவுண்ட் ரோட்டில் எது பண்ணாலும் அது அரசியல். 1 கோடி பேர் இப்படி இருக்கான். சிந்திப்பதை நிறுத்தி பல வருஷம் ஆச்சு. அதிமுக திமுக போன பிறகு எவரும் சிந்திக்கிறதே இல்லை. கருணாநிதி என்ன சொன்னால் அதுதான் வேதம். அந்த பக்கம் ஜெயலலிதா என்ன சொன்னாலும் அதுதான் வேதம். அதை தாண்டி எவரும் சிந்திக்கிறதே இல்லை. இப்படி மூளையை மழுங்கடித்த இந்த திராவிட இயக்கம் இப்போ அது சோசியல் மீடியா வந்த ஒரு ஈஸியாக போச்சு. ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டானா பற்றிக்குது. காங்கிரஸ் எங்கே வருது, தாவேக்கா வரப்போகுதுங்கிறான். இது பூராமல் ஆதவர்ஜுனாவுடைய ஐடி விங்கை கிளப்பி விட்ட விஷயம். 40 சீட்டை கொடுக்குது திமுக யாருக்கு, காங்கிரஸுக்கு. இதை விட்டுட்டு காங்கிரஸ் போகுமா? அப்புறம் ரெண்டாவது என்ன பரப்புறான், விஜய்க்கு கேரளாவில் நிறைய ரசிகர்கள், தமிழ்நாட்டில் ரசிகர்கள், ஆந்திராவில் ரசிகர்கள். இந்த 3 ரசிகர்கள் ஓட்டு போட்டால் காங்கிரஸ் முதலமைச்சர் ஆயிடுவான். இப்படி கிளப்பி விடுறான். பிரதமர் வேணுகோபால் விஜய் வீட்டுக்கு வர்றாரு, ராகுல் காந்தி விஜய் வீட்டுக்கு வர்றாரு, பனையூருக்கு வந்து காத்து கிடக்கிறாரு. இப்படியெல்லாம் எதில் கிளப்பி விடுறான்? சோசியல் மீடியாவில் ஆதவர்ஜுனா வைத்திருக்கிற பல கோடி செலவு பண்ணுறான் ஆதவர்ஜுனா. இதில் கிளப்பி விட்ட பிறகு இங்கே இருக்கிற முட்டாள்கள் உண்மையை நம்புகிறான். நீங்கள் கன்னியாகுமரியில் கிறிஸ்துவ விழா, ராபர்ட் புரூஸ் அவர் திமுக ஆதரவில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ டெல்லியிலும் கூட சொல்லிட்டாங்க, அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தொலைச்சிருவேன். போகிறது 2வது விஷயம், அந்த பக்கம் கூட திரும்பி கூட பார்க்கக்கூடாது. வசந்த் அவர்களோட பேர் இடப்பட்டிருந்தது, யாரும் போல ஆதவர்ஜுனாவோட அந்த காங்கிரஸ் சிலர் எல்லாம் மீட் பண்ணி பேசினாங்களேயா? அது சார் பேசலாம், இதெல்லாம் அன்அஃபிஷியல். நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ கட்சி தலைவர்களோ அதிமுக தலைவர் திமுக கல்யாண வீட்டில் சந்திச்சு பேசுறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவே தவிர
சட்டபூர்வமாக ஏதாவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே டெல்லியில் கட்சி விட்டு நிற்கிடுவோம். இப்போ ராகுல் ஃபோனை போட்டு பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ ராகுல் எல்லாம் இணக்கமாக இருக்காரு, விஜய் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ராகுல் காந்தி விரும்புகிறார் அப்படிங்கிற செய்தி இல்லை சோசியல் மீடியாவில் ஆதரவு கள்ளலாட்டி கிளப்பி விடுற விஷயம் தான். 40 சீட்டு கொடுத்துருக்குது எது திமுக கூட்டணி, 40 சீட்டு கொடுத்துருக்கு. வேற எந்த மாநிலத்தையும் இல்லாமல் எங்க இந்தியாவிலே கிடையாது. நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2014 பாஜக தலைமை எடுமை சொல்லுது, ஏங்க தூக்கி சமைக்கிறீங்க யாரை? எந்த திமுக தலைவர் போய் பாஜக தலைவர்களை பார்த்தாலும் என்ன இருக்குது காங்கிரஸில்? அண்ணாவே ஆணி அடித்து காலி பண்ணி சாவுப்படியில் அனுப்பி விட்டார் எதை காங்கிரஸை 67. இன்னைக்கு வரைக்கும் ஏங்க தூக்கி சமைக்கிறீங்க? பாஜக தலைவர்கள் யார் திமுக எம்பிக்கள் முன்னாள் மந்திரி யார் போனாலும் சொல்கிற வார்த்தை இதுதான். எத்தனை வருஷமா? 14 12 வருஷமாக சொல்கிறான். இப்போ இதையும் மீறி திமுக தூக்கி சமுக்குது காங்கிரஸ். 10 சீட் கொடுக்குது. குடிக்கட்டுறக்க ஆள் இல்லை காங்கிரஸில். இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி வலுவார் காரணமே இந்த 40 சீட் தான். இதை கழட்டி விட்டுட்டு விஜய்கிட்ட போய் 41 சீட் ஜெயிக்குமா? முட்டாள்கள் இப்படி செய்தியை பரப்புனா அதிமுக காரங்க அவ்வளோ பேர் இதை பரப்புறான். அறிவே இல்லாத அத்தனை பேரும். அப்போ யதார்த்தம் என்ன என்ற நிலையிலே இல்லை. அதிமுக எதை சொன்னாலும் அப்படியே கேட்பான், இந்த பக்கம் திமுக எதை சொன்னாலும் இப்படி ஆகிப்போச்சு. இங்கே தமிழ்நாட்டு அரசியல் மக்கள் நலன் என்பது 1% கூட இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கடுமையான தடுமாட்டத்தில் இருக்கார். 234 தொகுதியில் நிற்க முடியுமா? நின்றா வெற்றி பெற முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? அப்படி ஆகலைன்னா அடுத்த தேர்தலில் தோத்தா அவ்வளோ பேர் கிளம்பிடுவான். எங்கே போயிடுவான்? கட்சி விட்டே போயிடுவான். இருக்கவே மாட்டான். இன்னும் 5 வருஷம் அடுத்த முதலமைச்சர் சொல்ல முடியுமா? 37 முதலமைச்சர் சொல்ல முடியுமா? தேர்தல் முடிந்து விஜய் விஜய் முதல் ஜெயிக்கணும். விஜயகாந்த் ஜெயிச்சார்ல விருதாச்சலத்தில், அதே போல் ஒரு எம்எல்ஏவாக சட்டசபைக்கு போகணும், போய் அரசியல் பண்ணணும். பண்ணுவாரா? பண்ணவே மாட்டார். இந்த தேர்தலில் விஜய் தோற்கடிக்கப்பட்டால், எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று தோற்று போனால் ரூபாய் இருக்க மாட்டான். 5 வருஷம் விஜய் எவ்வளோ புஷி இருப்பார், ஆளை வச்சா கூட போயிடுவார். இது தேராதுரா, இது வந்த வேலை முடிஞ்சது. மரம் பசுமையாக இருந்தால்தான் பறவைகள் வரும். காஞ்ச மரத்தில் கூடு கட்டுவது, அது எப்போ துளிர்க்கோ எப்போ அது பசுமையாகணும், குருவி அங்கேயே இருக்குமா ஒரு வருஷம்? இலையுதிர் காலத்தில் கிளம்பி போச்சுன்னா விஜயின் செல்வாக்கு இருக்க வரையும், விஜயின் அந்த பாப்புலாரிட்டி இருக்க வரையும் எல்லாரும் மாதிரி விஜய் அதை பயன்படுத்தி கொண்டு சுதாரிக்கவில்லை என்றால் விஜய் நிறைய பேர் துரோகத்தால் வீழ்த்த காத்திருக்கிறாங்க. அதுதான் இப்போ விஜய்க்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைப்பதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. வைத்தால் விஜயுடைய வாக்கு வங்கி உயரும். எதில்? ஏடிஎம்கே வாக்கு வங்கியோடு சேர்ந்து உயரும். ஒரு 29 எம்எல்ஏ விஜயகாந்துக்கு வந்ததை போல விஜய்க்கு 29 எம்எல்ஏ வருவான். இல்லை என்றால் அடுத்த வருஷம் கட்சியும் இருக்காது. ஆனால் இவர் இருப்பார், யார்? புஷி இருப்பார். விஜயகாந்த் விஜய் படத்தை சட்டையில் எம்ப்ராய்டரி பண்ணி போட்டுட்டு முதுகுலையும் அடிச்சிடுவார். முதுகுலையும் அடித்து இங்கேயும் அடித்து நெத்திலையும் அடிச்சிடுவார், பச்சை குத்திடுவார். ஏன்னா மீட்டர் விழுந்துட்டே இருக்கு. அதை தாண்டி யாரும் விஜய் கட்சியில் தொடர மாட்டார்கள். இதுதான் இப்போ இருக்கிற விஜய் கட்சியினுடைய யதார்த்த நிலைமை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, விஜய் கட்சியில் ஓபிஎஸ் டிடிவி இணைவார்களா? ஓபிஎஸ் இணைந்தால் அதை ஓபிஎஸ் கூட்டணியாக இணைந்தால் அது சாதகம் எப்படி அவரை எடுத்துக்கிறது, அது சரியாக வருமா? அண்ட் டிடிவி இணைந்தால் ஒரு பலமாக மாறுமா? ஸ்டில் பாமகவில் ஒரு குழப்பம் நீடிக்கிறது, அதில் ஒரு பங்காக விஜயோடு இணைய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத கேள்விகளை வைக்கிறாங்க. இல்லை, வாய்ப்பே இல்லை. இது எதுவுமே ஏன்னா திமுக 2 பேரையும் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. தேமுதிகவையும் இல்லை 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 தேமுதிக ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்குது. பாமக எந்த காலத்துலையும் பாஜகவோட தான் இருக்கும். 2 அப்பா அல்ல 2 பேரும் பாஜகவோட தான் இருப்பாங்க. ஆனால் ஓபிஎஸும் டிடிவியும் திமுக அவருடைய பின்னணியில் தனியாக நின்று எடப்பாடி ஓட்டை பிரிப்பதற்கான சூத்திரங்களை வகுப்பார்கள். அதுதான் அவருடைய நிலைமை. தனியாக தான் நிற்க போகிறாங்க. தனியாக திமுக செலவு பண்ணுவான். திமுக 2 பேருக்கு ஆளுக்கு 50 கோடி ரூபா, 50 கோடி 100 கோடி ரூபா கொடுப்பாங்க. இதை விட வேறு என்ன வியாபாரம் வேணும்? தொகுதிக்கே நீங்கள் 2000 ஓட்டை பிரித்து 5 லட்சம் ஓட்டை பிரிச்சிங்கன்னா அதிமுக தோற்று போயிருக்கு. அதிமுக போன முறை 21 3.5% தான் ஜெயிச்சுது. அந்த 3.5% நீங்கள் ஓபிஎஸும் டிடிவி நின்னா முக்குளத்தோர்கள் மத்தியில் ஒரு பெரிய எடப்பாடி எதிர்ப்பை விதைக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய திட்டம். திமுகவினுடைய
கையாளாக மாறி விடுவார்கள் 2 பேரும். அதுக்கு தயாராக இருக்காங்க. அதான் ஓபிஎஸ்சி சொல்றாரு திமுக தான் ஜெயிக்கணும் முதல்ல சொல்றாரு, திமுகவோட போய் இணைஞ்சிடலாமான்னு சொல்றாரு. ஒரு அண்ணா திமுகவில் இருந்த ஒருத்தர் எப்படி திமுகவுக்கு போக முடியும்? அதுவும் ஒரு முதல்வராக இருந்தவர், அவர் வந்து இடைக்காலத்தில் முதல்வராக இருந்தவர். மற்றவங்க போகலாம், எம்எல்ஏக்கள் இது கட்சி தாவல்லாம் இருக்கு. ஒரு முதல்வராக இருந்த ஒரு நபர் ஒரு திமுகவுக்கு போறேன்னு சொல்றதோ ஜெயிக்கும்னு சொல்றதோ அப்ப அடிப்படையிலே அவர் மாறிவிட்டார் அப்படிதான் எடுத்து. அதுதான். அப்போ இப்போ என்ன அவருக்கான ஆப்ஷன் இருக்குன்னா, திமுக அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க. டிடிவியும் ஓபிஎஸ். எடப்பாடி வரக்கூடாதுன்னு தான் உங்கள் நோக்கம், 2 பேர் நோக்கம். எங்களுக்கும் 2 பேரும் ஒன்றா சேருவோம். எதிரி நண்பன். அப்பா நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு 3000 ஓட்டை பிரிங்க, 5 லட்சம் ஓட்டை பிரிங்க, 2000 ஓட்டை பிரிங்க, 1000 ஓட்டை பிரிங்க. எடப்பாடி நூலிலையில் மயிரிலையில் உயிர் படைப்பாரான்னு பார்த்துக்கும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கறப்பட்ட அசைன்மெண்ட். அதுக்கு நடுவில் விஜயோட போகிறேன், மோடியோட போகிறேன், பல பேரோட, இப்படியெல்லாம் அரசியல் தானே. நம்மளால ஒன்று லெட்டர் பேர்டு தான் வச்சுருப்பான், மோடி ஏற்று கேஸ் போடுவான், லெட்டர் பேர்டு தான் இருக்கும். அப்போ அதே போல தான் இந்த லெட்டர் பேர்டு, 2 லெட்டர் பேர்டுகளும் திமுகவுக்கு பின்னணியில் அண்ணாமலையுடைய யோசனையும் அதுதான். நீங்கள் எப்பாடுபட்டாவது எடப்பாடி வராமல் பண்ணிடுங்க. இதற்கான ஆட்களாக அவர்கள் 2 பேரும் மாறிவிட்டார்கள். அதனால் விஜயோடு சேருவது, திமுகவோடு இணைவது, தனி கட்சி ஆரம்பிப்பது எல்லாமே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காதே தவிர உண்மை நிலை 2 பேரும் எடப்பாடிக்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்க, திமுகவுடைய சார்பில் அடையாளம் தெரியாமல். காந்தி அவர் பொதுவான ஆள் தானே, எல்லாருக்கும் பொதுவான ஆள். அதனால் அவர்களுடைய தயவில் தனித்து நிற்பது தான் இந்த தேர்தலில் அவர்களுடைய இறுதி முடிவு. ஓபிஎஸ் டிடிவி ஆளுக்கு 1.5% 3% ஓட்டுகளை வந்து பிரிச்சாலே போதும். அதுதான் திமுக வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க், அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் பல கோடிகள் பெட்டிகள் கண்டிப்பாக வரும். ஆனால் பாஜகவும் அந்த டாஸ்க்கை தான் கொடுக்குமா? ஏன்னா அதை கொடுத்து அதிமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் பாஜக அழுத்தமாக கால் ஊன்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களா, அல்லது விஜய் அவர்களுக்கு அது சாதகமாக முடியுமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.